முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் இயேசுவை புகழ்ந்திடுவோம். சோதனைகளிலும் வேதனைகளிலும் இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவை புகழ்ந்திடுவோம். இன்று இயேசுவில் மகிழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவே ஆண்டவர் என்று முழங்கி சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். நானே முதலும் முடிவுமாயிருக்கிறேன், வாழ்பவருமான நான் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் பாஸ்கா காலத்தின் இறுதி வாரத்திலே இருக்கின்றோம். ஏற்கனவே நான் பல தடவைகளிலே கூறியிருக்கிறேன், பாஸ்கா காலம் நிலை வாழ்வினுடைய முன் உதாரணமாக, முன் சுவையாக இருக்கிறது. foretaste of the heavenly Jerusalem. எனவே நாம் இந்நாட்களிலே இயேசுவோடு, உயிர்த்த இயேசுவோடு பயணித்த பயணம், இறைவார்த்தை வழியாக பயணித்த பயணம் நம்மை விண்ணக அனுபவத்திற்குள்ளே இட்டு செல்லுகின்ற பயணம் என்பதை மறந்து விடாமல் தொடர்ந்தும் கைக்கொள்ள நாம் மன்றாடுவோம். அத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கின்ற துணையாளராம் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிலைவாழ்வை நோக்கி வழிநடத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, வரவிருக்கும் தூய ஆவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கின்றேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20,
இறை வசனங்கள் 17 முதல் 27 நிறைவு பெற. பவுல் மிலேத்துவில் இருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார். அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது, நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன். நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. பொது இடங்களிலும் வீடு வீடாகவும் சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கின்றேன். அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது. சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகின்றார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம். இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன். ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று நான் அறிவேன். உங்களுள் எவராவது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68 உங்கள் பல்லவியாக 32a. உங்கள் பல்லவியாக உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியான மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே நீர் நல்லவர், எனவே ஒடுக்கப்பட்டோர்க்கு மறுவாழ்வு அளித்தீர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் போற்றி போற்றி, நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார். இறைவனே நம் மீட்பு, நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள். நம் தலைவராகிய ஆண்டவர் தாம் இறப்பினின்று விடுதலை தர வல்லவர். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அல்லேலூயா. Alleluia,
உமான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து வேண்டியது, தந்தையே, நேரம் வந்து விட்டது. மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தரலும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர். அவர்களும் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல. மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள். நான் உம்மிடம் வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 7வது வாரம். இந்த 7வது வாரத்தை நாம் ஃபேவல் வீக், பிரியாவிடை வாரம் என்று சொன்னால் கூட தப்பில்லை. நாம் அறிவோம், வழமையாகவே மறை மாவட்டங்களிலே ஈஸ்டர் உயிர்ப்பு பெருவிழா முடிந்ததும் பெரும்பாலான மறை மாவட்டங்களிலே குருத்துவ திருப்பொழிவு நடைபெறும். அதன் பின் புதிய குருக்களுக்கான இடங்கள், பங்குகள் அவர்கள் உதவி பங்கு தந்தைகளாக அல்லது பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள். அந்த நேரங்களிலே இவருக்கு முன் இருந்த உதவி பங்கு தந்தைக்கோ அல்லது அந்த வேறு பணிகளிலே இருந்தவர்களுக்கோ ஃபேவல் பிரியாவிடை நடைபெறும். ஒவ்வொரு பங்கு தந்தையர்களும் மாற்றம் வருகிற பொழுது ஃபேவல் நடைபெறும். அரச சார்பற்ற நிறுவனங்களிலே ஊழியம் செய்தவர்கள் பிரிந்து போகிற பொழுது, நிறுவனங்களிலே வேலை செய்தவர்கள் இடமாற்றல் பெறுகிற பொழுது, பணி மாற்றம் பெறுகிற பொழுது இந்த ஃபேவல் நடைபெறும். ஃபேவல் நடைபெறுகிற பொழுது ஒருவரை பற்றி நன்மை தீமைகளை சொல்லுவார்கள். அதிகமாக புகழ்ந்து பாராட்டுவார்கள். மனசிலே எப்போ போவார் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் புகழ்ந்து பேசி அவர்களை அழகாக வழி அனுப்பி வைப்பார்கள், பரிசு பொருட்கள் கொடுப்பார்கள். இதுதான் அந்த பிரியாவிடை அல்லது ஃபேவலினுடைய ஒரு அம்சமாக இருக்கிறது. வாழ்த்துப்பாக்கள் இவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவர்களை மகிழ்விப்பதாக நம்மிலே பலர் நினைத்து கொண்டு அந்த நாட்களை ஒரு சிலர் களிப்போடும் மகிழ்ச்சியோடும், இன்னும் ஒரு சிலர் துக்கத்தோடும் செலவழிப்பார்கள், ஏதோ எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்து. பிரியமானவர்களே, ஒரு முறை ஒரு அருட்தந்தை எங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிற பொழுது சொன்னார்,
நாம் நினைக்கிறோம் நாம் பணிபுரிகின்ற இடங்களிலே நாம் பெரிய சாதனையாளர்கள் என்று. திருஅவையை பொறுத்தவரையிலே கடவுள் காலத்திற்கு காலம் தமக்கு இந்த இடத்திலே இந்த நபர் இவ்வாறு பணி செய்ய வேண்டும் என்று அவர் நியமித்து அவரை குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த கால வரையறைக்குள்ளே அனுப்பி வைக்கிறார். அதன்பின் அவருடைய காலம் முடிந்ததும் அவரை அந்த இடத்திலிருந்து எடுத்து விடுகிறார். இவ்வாறு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது சொன்னார், திரு அவையிலே திடீரென திருத்தந்தையினுடைய இறப்பு நிகழ்கிறது. திருத்தந்தை அவருடைய இறப்பு வரை அவர் திருத்தந்தையாகவே அவருடைய அந்த பணி நிலையிலே இருப்பார். ஏனையவர்கள் ரிட்டையர்ட் பண்ணி விடுவார்கள். ஆனால் திருத்தந்தை இறந்து விட்டார் என்று திரு அவையினுடைய திருவழிபாடோ அல்லது ஏனைய விடயங்களோ மறைபொருட்கொண்டாட்டங்களோ நிறுத்தப்படுவதில்லை. அது அப்படியே நிகழ்ந்து கொண்டே இருக்கும். என்ன காரணம் என்று சொன்னால், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாயகன் இயேசு கிறிஸ்து அவர் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று நாம் இந்த கிழமை முழுக்க வாசிக்க போகின்ற விசேடமாக யோவான் நற்செய்தி 17வது அதிகாரத்திலே இயேசுவினுடைய குருத்துவ செபம், ஒற்றுமையின் செபம், அவருடைய ஃபேவல் ஸ்பீச், இந்நாள் வரை அவர் ஃபேவல் ஸ்பீச் தான் சொல்லிக்கொண்டு வருகிறார். கடந்த 3-4 வாரங்களாக ஃபேவல் ஸ்பீச் தான், பிரியாவுடைய உரை தான் நடக்கிறது. ஆனால் நாம் ஒரு விடயத்தை இங்கே கவனிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இயேசு தான் வந்ததனுடைய முழுமையான நோக்கத்தை அவருடைய ஃபேவல் ஸ்பீச்சிலே அவர் வடிவாகவே சொல்லுகிறார். முதலாவதாக நிறைவேறப்பட வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய முதலாவது நோக்கம். எனவே இந்த நிலை வாழ்வை பெறுவதாக இருந்தால் அதற்கான வரைவிலக்கணம் என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலே ஒரு திருப்பலியிலே மறையுரையாற்றுகிற பொழுது நான் சொன்னேன், இயேசு ஆண்டவர் தான் நமக்கு தேவையான வரைவிலக்கணமாக இருந்தார், வரைவிலக்கணம் தந்தார். அதன் அடிப்படையிலே நாம் பார்க்கிற பொழுது இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு வரைவிலக்கணம் தருகிறார். அதை யோவான் நற்செய்தியாளர் அடிக்கடி காட்டுவார். அவருடைய 3வது அதிகாரத்திலே இருந்து, தம் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு தம் ஒரே மகனையே இந்த உலகிற்கு அளிப்பதற்கு கடவுள் கருணை கூர்ந்தார், அன்பு கூர்ந்தார். இதுதான் வரைவிலக்கணம். அந்த வரைவிலக்கணத்தை இயேசு ஆண்டவர் இன்றைக்கும் மீண்டும் ஒருமுறை மீட்டி பார்க்கிறார். அவர் போவதற்கு முன் அவர் இந்த உலகத்திலே இருந்து அவர் விண்ணகம் சென்று தூய ஆவியானவரை அனுப்ப போகிறார். இன்றும் அவர் அதை செய்து காட்டுகிறார். நாம் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை கொண்டாடி விட்டோம். ஆனால் இயேசு ஆண்டவருடைய அந்த பிரியாவுடைய உரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர், தந்தையே நேரம் வந்து விட்டது, மகன் உம்மை மாட்சிப்படுத்துமாறு நீ மகனை மாட்சிப்படுத்தும். ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவரும் அவர் நிலைவாழ்வி அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். இதுதான் வரைவிலக்கணம். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு. திஸ் இஸ் தி டெஃபினிஷன் ஃபார் த இட்டர்னல் லைஃப். இதுதான் நிலை வாழ்வுக்குரிய வரைவிலக்கணம். பிரியமானவர்களே, இன்று நாம் பல விடயங்களை குறித்து கவலைப்படுகிறோம். இயேசு ஆண்டவர் அவருடைய பிரியாவுடைய உரையிலே தந்தையை மாட்சிப்படுத்துவதற்கான தன்னுடைய வேலையையும் நிலைவாழ்வு என்றால் எது என்பதையும் பாருங்கள். பிரியமானவர்களே, தன்னுடைய பணி மாற்றம், தன்னுடைய பணியை தொடரப்போகிறவர்கள் யார், அவர்களுக்கு இந்த பணி மாற்றத்தை, இறையாட்சி என்கின்ற அந்த உரிமையை அவர்கள் எல்லோருக்கும் அறிவிப்பதற்கான அந்த பணி மாற்றம் நிகழ்கிறது இன்றைய நாளிலே. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், என்னுடையதெல்லாம் உன்னுடையதே, உம்முடையதும் என்னுடையது. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, நான் உம்மிடம் வருகிறேன். ஆனால் அவர்கள்
இந்த உலகில் இருப்பார்கள். அவர் தன்னுடைய பணியை 12 திருத்தூதர்கள் வழியாகவும் இந்த உலகத்திலே ஊசலாடாக விட்டார். பிரியமானவர்களே, புனித பவுலடிகளாரனுடைய ஃபேவல் ஸ்பீச், இதுதான் ஃபேவல் வீக் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். பிரியாவிடை வாரம். இந்த வாரத்தில் புனித பவுலடிகளாரனுடைய பிரியாவிடை உரைகளும் தொடர்கின்றன. அவர் முதலாவது வாசகத்திலே அழகாகவே சொல்லுகிறார். அவர் தன்னுடைய கடிதம் ஒன்றிலே அவர் சொல்லுகிறார், திருத்தூதர்களிலே காலம் தப்பி பிறந்த எனக்கும் அவர் தோன்றினார். புற இனத்தாரனுடைய திருத்தூதர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பவுலடிகளார் இல்லை என்று சொன்னால் இந்த மறை இவ்வளவு வேகமாக உலகின் கடையெல்லை வரை எட்டியிருக்காது. தன்னுடைய அறிவை, ஆற்றலை, அந்த வைராக்கியத்தை, கிறிஸ்தவத்தை அழிப்பேன் என்கின்ற அந்த வைராக்கியத்தை அவர் மாற்றிக்கொண்டு கடவுளாலே ஆட்கொள்ளப்பட்டு அவர் கட்டப்பட்டவராக. பிரியமானவர்களே, நாம் எதனால் ஆட்கொள்ளப்படுகிறோமோ அதனால் நாம் இயக்கப்படுவோம். அதை மறந்துவிடக்கூடாது. போதையால் ஆட்கொள்ளப்பட்டால் போதையால் தான் இயக்கப்படுவோம். கோதையால் ஆட்கொள்ளப்பட்டால் கோதையால் தான் இயக்கப்படுவோம். கோதை என்றால் பெண், போதை என்றால் நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, நாம் எதனால் ஆட்கொள்ளப்படுகிறோம் அதனால் தான் இயக்கப்படுவோம். புனித பவுலடிகளார் ஆட்கொள்ளப்பட்டது இயேசுவால், உயிர்த்த இயேசுவால். புனித பவுலடிகளார் ஆட்கொள்ளப்பட்டது இன்றைக்கு மீண்டும் ரிப்பீட் பண்ணுகிறார், திருப்பி சொல்லுகிறார். இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்லுகிறேன். ஆட்கொள்ளப்பட்டது யாரால்? கட்டுப்பட்டது யாரால்? கட்டுப்படுத்துவது யார்? ஆட்கொண்டது யார்? இயேசுவும் தூய ஆவியாரும். அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் எருசலேமுக்கு செல்வதாக அவர் சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆட்கொள்ளப்பட்டிருப்பது யாரால்? நம்மை ஆட்கொள்வது எது? கேள்விக்கு விடை கண்டுபிடிக்க வேண்டும். அத்தோடு நிலைவாழ்வு என்றால் என்ன என்று இன்று இயேசு நமக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லித் தருவது நினைவில் இருக்க வேண்டும். இயேசு தனியே அவருடைய ஃபேவல் உரைகளிலே, புனித பவுலடிகளார் தன்னுடைய ஃபேவல் உரைகளிலே வெறுமனே பிதற்றி விட்டு போகவில்லை. மாறாக பணிக்குரிய தேடலையும் பணிக்குரிய இறையாட்சி பரம்பலுக்குரிய ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணிவிட்டார்கள். அவர்கள் திறந்து விட்டார்கள். வழியையும் அதற்கான இடத்தையும் தேடி அடைய வேண்டிய வரையறைகளையும் வகுத்து தந்து விட்டார்கள். தூய ஆவியானவருடைய வருகையை எதிர்பார்த்து பெந்தகோஸ்தே நாளை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற பொழுது எவ்வாறான மனநிலையிலே நான் இதை அணுகப் போகிறேன், எவ்வாறு என்னை இறையாட்சியின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நான் மாற்றிக்கொள்ளுவேன், அது அவசியம். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்நாட்களிலே IPL இன்னுமாக சூடு பிடிக்கின்ற ஒரு சில வேர்ல்டு கப் மேட்ச்கள் இவ்வாறானவை நாம் டிவிகளிலே பார்த்து மகிழ்வதுண்டு. அல்லது நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய கிராமங்களிலோ ஊர்களிலோ இவ்வாறான விளையாட்டு போட்டிகள் நடக்கிற பொழுது நாங்கள் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் கொண்டு ஒருவரை வைத்திருப்போம். அவர் கடைசியிலே கலை கவிழ்ந்து வருவார். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை நட்சத்திரங்கள் நாங்கள் இறையாட்சியின் நிமித்தம், இறையாட்சியின் நிமித்தம் நாங்கள் நம்பிக்கை நட்சத்திரங்கள். இயேசுவும் தூய ஆவியானவருடைய பிரசன்னமும் நமக்கு துணை நிற்பதாக. புனித பவுலடிகளாருடைய உதாரணமும் இயேசுவினுடைய உதாரணமும் அவர்கள் நமக்கு தந்துவிட்ட பணி நிலையும் நமக்குள்ளே ஊற்றெடுக்க, வளர, அது பரவ அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன். நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். திரு அவையில் பணிபுரியும் பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், துறவியர்களை நீர்தாமே வழிநடத்தியருளும். இவர்கள் தாம் பெற்றுக்கொண்ட இறை அழைத்தலுக்கேற்ப வாழவும், இவர்களது பணிவாழ்வில் வரும் ஒவ்வொரு தடைகளையும் வெற்றியுடன் எதிர்கொள்ள தேவையான தூய ஆவியின் வரங்களை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று மொழிந்த தகப்பனே, நாமும் உம்மில் உறுதியான நம்பிக்கை கொண்டு உம்மை பின்பற்றும் சீடர்களாக வாழவும் நீர்தாமே ஒவ்வொருவரையும் உமது தூய ஆவியின் கொடைகளால் வழிநடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக மன்றாடுவோம்.
இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு வகையான துன்பங்களோடும் நோய் நொடிகளோடும் வாழும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவர்களை நீர்தாமே கருணை கண்கொண்டு வழிநடத்தவும் உமது காயப்பட்ட கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டிற்காக மன்றாடுவோம். எம் நாட்டில் வாழும் ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாக வாழவும் எவ்வித இன மத பேதமின்றி சுபீட்சமான ஒரு சமுதாயத்தை கொண்டு நடத்த தேவையான இறை ஆசீரை இவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு கணம் மௌனமாக மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வின் தேடலை எல்லாம் ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அவர் நமக்கு திருமுழுக்கின் வாயிலாக தந்திருக்கக்கூடிய எல்லா வரங்களுக்காகவும் நன்றி சொல்லுவோம். ஆரம்பித்து விட்ட நம்பிக்கைக்காக நன்றி சொல்லுவோம். அதை வைத்துக்கொண்டு நாங்கள் அனைவரும் ஆண்டவருடைய திருத்தூதர்கள், பணியாளர்கள் என்ற உணர்வோடு இந்நாட்களிலே ஆண்டவர் மீண்டும் நமக்கு நினைவூட்டுகிற நிலை வாழ்வை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டு ஆழமாக அதை அறிவிக்கின்ற கருவிகளாக மாறுவோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உம்மை அணுகிடுமளி அவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். உண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். உண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய். உம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வாய். அன்பின் வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம். அருள் வள்ளலும் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் உம்மை அணுகிடுமளி அவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களை ஏற்றருளும். இவ்வாறு இறை பெற்றோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணக ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டார்.
வானதூதர் வியப்புற வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்கன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என நம்பிக்கை கொள்வதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரமதும் ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைய வரச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இலங்கையின் திருத்துவர் புனித யோசவாசி, விலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதரனருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரு எங்கள் பாவங்களை பாராமல் உம திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிற நம்ம ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூயாவியார் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலுயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
வாழ்த்துவோம் 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 மாதாவை வாழ்த்துவோம் 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 மாதாவை. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.